ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான வாங்கி பாத்தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, இலை சேர்த்துக்கோங்க. கூடவே வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு பட்டாணி சேர்த்துக்கோங்க, பச்சை பட்டாணி. 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1 கப்பு புதினா சேர்த்துக்கலாம். 1 கப்பு கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, நல்லா வதங்கி வரட்டும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வாங்கி பாத் மசாலா எடுத்துருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மசாலா வதங்கி வரட்டும். மசாலா வதங்கி வந்த உடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன், 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி உள்ளே சேர்த்துட்டு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். புளி சேர்த்து பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே ஆம்லெட் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் அதுக்கு ஆம்லெட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் செஞ்சு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது ரைஸு, நல்லா வந்திருக்கு ரைஸு. நல்லா கலரி விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும் இந்த ரைஸு. இந்த ரைஸோடு கூட ஆம்லேட் வச்சு சாப்பிடுங்க. அடடா, அந்த டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க, சூப்பராக அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.